ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, மகிமை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல உயிராளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய திவ்ய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உம்முடைய ஆலயத்திலே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக ஆண்டவரே, சுகம் பலன் ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்கள் மத்தியில் வாக்குத்தத்தங்களின்படி ஆண்டவரே சிங்காசனத்தின் அதிபதியாய் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உங்களை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. ஆவியானவருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காரோம். உன்னத பாடல்கள் 8வது பாடல், தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றியே என்ற பாடலை. தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கடுமையாய் வருகிற பலனும் கடை கலமுமான கொடியவருக்கு கடுமையாய் வருகிற பலனும் கடை கலமும் பல வந்தராரே வரம் என்றும் மாறு வரம் என்றுமே படும் பல வந்த ஆரே வரம் என்றும் மாறு வரம் என்றுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவர் இரட்சிப்பினால் களி துதிடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவர் இரட்சிப்பினால் களி துதிடுவோம். இவர் பகைவர் வென்று கீழ்ப்படுத்தி வென்று கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தி வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை உபதேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதி உபதேசியுங்கள். கர்த்தருக்கென்று பலத்த நகரம் பலத்த நகரம் உண்டு, பக்தருக்கென்று பலத்த நகரம் பலத்த நகரம் உண்டு. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை
பனி போல் கிருபையை பக்தரை பொழிவா. இனி உலகத்தில் என்ன பெருகிடும் என்ன பெருகிடுமே. இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும் என்ன பெருகிடுமே. நம் தேவனை உயர்த்தி துதியும் அவன் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியும். சீயோன் மலையின் மீது அரும் தயாவருக்கும் மாய மாற்றுவார் திறந்த வீரம். சீயோன் மலையின் மீது அரும் தயாவருக்கும் மாயத்தமாக்கு நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். நம் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். நம் தேவனை உயர்த்தி துதியும் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியும். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி. தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி. நம் தேவனை உயர்த்தி துதியும் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியும் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியும். இயேசு நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எழுதின்று உன்னத பாடல்கள் 1167வது பாடலை பாடும். 1167வது பாடல். சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், கர்த்தரின் நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் என்ன செய்கிறார்? விடுகிறார். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? குறையே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? மேய்ப்பராய் இருக்கணும். மேய்ப்பராய் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமாம், அப்போ நமக்கு குறைவில்லாமல் அந்த பாட்டை தான் சொக்காய. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? குறைகள் என்பது ஏது? ஆடுகளும் ஆண்டவர் தம்முடைய மேய்ப்பனாக இருக்கும் பொழுது கண்டித்தாலும் சிட்சித்தாலும் அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால அவர் மேலே என்ன வைக்குமா? என்ன வைக்கும்? மிகுந்த அன்பு கொண்டதாய் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பன். குறையில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், அதனால் ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கும்போது எங்கள் என்ன கிடையாது? எனக்கு குறைவே கிடையாது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் என்னோடு இருந்து என்னை போதித்து நடத்துவார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் போனால் கூட அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஆமாம், என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் எப்பவும் நிரம்பி ஒழியும்படியான ஒரு அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்கிறார்? என் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்முடைய மேய்ப்பன். ஒரு புகழ்ந்து இந்த பாடலை பாடலாம்.
என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது விசுவாசத்தோடு சொல்லுவோமா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்நிடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்நிடும் வேளையிலே, எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவோ? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா, என்னை அவர் அன்பால் நிரப்பினதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா, என் உள்ளமே ஆகா, என் தேவனை ஆகா, என்னாலும் புகழ்ந்திடுமே, என் உள்ளமே ஆகா, என் தேவனை ஆகா, என்னாலும் புகழ்ந்திடுமே. இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். நம்முடைய மெய்ப்பராய் இயேசு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு குறைவுகள் கிடையாது. எல்லாம் சொல்லுவோமா? ஆமென்லா. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்நிடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்நிடும் பாதையிலே, எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவோ? எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவோ? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு எல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூட இந்த வார்த்தை சொல்லுவோமா? ஆமென். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது
என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவோ? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவோ? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது அவருடைய அன்பினால் நம்மை நிறைத்து, அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நனைத்து, உள்ளத்திலே வெறுப்புகளை மாற்றி, நம்முடைய கசப்புகள், நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, தேவன் தம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால, அன்பின் ஆவியினால நாம் நிரப்பி நடத்துகிற தேவன். நமக்குள்ள வேற்றுமை இருக்காது, ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும். நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்காது, உயர்வு தாழ்வுகள் இருக்காது, ஏற்ற தாழ்வுகள் கிடையாது, கசப்புகள் கிடையாது, மற்றவர்களை குறித்த ஒரு அருவருப்பான எண்ணம் இருக்காது. ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பன், அவர் நம்முடைய மேய்ப்பன். நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகள், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா! எல்லாரும் பாடுவோமா? ஆமென். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால், எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால், எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால், என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னால புகழ்ந்திடுமே, என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னால புகழ்ந்திடுமே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது 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 வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லா கண்களையும் முடிய ஆண்டவருடைய சமூகத்தில் சங்கீதக்காரன் சொன்னதை போல கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் வராது, நான் குறைவுபட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஏராளமான சத்துருக்கள் எனக்கு இருக்கலாம். என் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் என் கண்கள் அதை பார்க்கும். அவரின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறவர். சத்துருக்கள் மத்தியில் என்னை குறித்த ஒரு பயம் உண்டாகும், என்னை குறித்த ஒரு பயம் உண்டாகும், என்னை குறித்த ஒரு நடுக்கம் உண்டாகும். சத்துருக்கள் என்னை பார்க்கும்போது பயப்படுவாங்க, நம்ம தொடுறதுக்கு பயப்படுவாங்க, நமக்கு விரோதமாய் பேசுவதற்கு பயப்படுவாங்க, நமக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு பயப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள் காணப்படுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த அன்பின் அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கப்பா, இந்த அன்பின் அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க, இந்த அன்பின் அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கப்பா. அப்பா பார்த்து எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே உங்க அன்பின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த அபிஷேகத்தினால எங்க உள்ளங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்படுவதாக சொன்னீரே. எங்களுடைய கசப்புகள், எங்களுடைய வெறுப்புகள் எல்லாம் மாறணும்பா. வெறுப்புள்ள ஒரு வாழ்க்கை, எங்க வாழ்க்கையே எங்களுக்கு கசப்பா இருக்குதானே நினைக்கிறேன். ஏன் இந்த உலகத்துல வாழ்றோம்? ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? இந்த ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலைய நாங்கள் அனுபவிப்பதை போன்ற ஒரு உணர்வு. அப்பா பார்த்து கேட்போமா, ஆண்டவரே ஒரு ஃப்ரீ லைஃப், ஒரு விடுதலையான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, நெருக்கங்கள் மிகுந்த வாழ்க்கை அல்ல. எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் சத்துருவையும் நேசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை. ஏற்ற வேளையிலே எங்க சத்துருக்களுக்கு நீர் பதில் செய்வீர் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். சீமேய் என்ற ஒரு மனிதன் சவுலுடைய வம்சத்திலிருந்து வந்து அந்த தாவீது வெறுங்காலாய் அழுது கொண்டு நடந்து சென்ற பொழுது அவனை நோக்கி கற்களை எறிந்து மண்ணமாரி தூத்தி அவனை தூசித்தான். ஆனா அவனுக்கு விரோதமாய் தாவீது எழும்பல, அவன் மேல யாரையும் கை போடுவதற்கு அனுமதிக்கல. அவன் மறுபடியும் யோர்தானை கடந்து வரும்பொழுது இந்த சீமையை எதிர்கொண்டு வந்த பொழுது அவனை தண்டிக்க துணியல. காரணம், தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள் காணப்பட்டது, தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள் காணப்பட்டது, தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள காணப்பட்டது. கர்த்தர் அவனை தண்டிக்கிற வரைக்கும் அவன் ஆண்டவருடைய கரத்துல விட்டு விட்டான். நீயும் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தாயானால் சத்துருக்கு விரோதமாக நீ எழும்ப மாட்ட, தேவனுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரை நீங்க பார்த்துக்கோங்கப்பா, நீங்க பார்த்துக்கோங்கப்பா, எல்லா பாரத்தையும் உன் மேல நீ தூக்கி வச்சுக்கிடாத. ஏசாமி சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் பிள்ளையே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் மகளே, இந்த உலகத்தின் பாரங்கள், குடும்பத்தின் பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீ சுமக்காத, என்கிட்ட வா. Come unto me, come unto me, என்னிடத்தில் வா. I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னான். இன்னும் என் ஆண்டவரிடத்துல வருவதற்கு தயங்குகிறேன், இன்னும் என் ஆண்டவருக்கு உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பதற்கு நீ யோசித்துக் கொண்டிருக்கிற. உன் முழுமையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடு, உன் முழுமையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடு. விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியும், விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியும், அவருக்கென்று நீ வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ mighty King of Kings, ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழ்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவரே, நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை புய போனுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் தொழுது போற்றுகிறோம்.
உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். We exalt you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்கப்பா. நீங்க அபிஷேகநாதரும் நீங்க தான்ப்பா. நீங்க அபிஷேகநாதரும் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. உடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க. உடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க. எங்க பாரங்களை எல்லாம் மாற்றி போடுங்க. எங்க வேதனைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. எங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. மகிழ்ந்திருக்க பண்ணுவீராக. மகிழ்ந்திருக்க பண்ணுவீராக. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னபடியே எங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். ஒரு மகிழ்ச்சி எங்களுக்குள் உண்டாகட்டும். மகிழ்ச்சி எங்களுக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, ஒருவராய் மகாபெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆளுகை செய்யும் அதிகாரமுள்ளவரே, உம்மை நாங்கள் தொழுது போற்றுகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து மகிழ்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரரான தேவனே, எல்லா கனத்திற்கும் உரியவரே, மகிமையுள்ள கர்த்தாவே, சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். அவர் நின்றவனுமாக சங்கீதம் 124 1 முதல் 8ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவில் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பிய குருவி போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாய்க்கும் உண்டாதாக. அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் முன்னேறி விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காரோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிட்டோம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 20ஆம் வசனம் முடிய கோயில்ராஜ் வாசிக்கிறேன். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 20ஆம் வசனம் வரை. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன்,
உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னிலே வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவையில் இருந்த பிரகாரம் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரி எழுந்து தன் ஊழியக்காரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்ம உயிரோடை பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரில் ஒருவன் பிரயுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 இரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைகளாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாக இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின் படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோத்தனமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது.
ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அவர் உட்கார்ந்தவனமாக உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 82வது பாடலை பாடும். பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ. பாதம் ஒன்றே வேண்டும், நாதனை துங்கமை வேதனை பொங்குன காதலுடன் துய தூத தொழும் செய். நாதனை துங்கமை வேதனை பொங்குன காதலுடன் துய தூத தொழும் செய்யும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ. பாதம் ஒன்றே வேண்டும், தீரும் புயலினால் வாரிதிப்பான் இடப்பாரில் நடந்தால் போல் நீர் மேல் நடக்கவும். தீரும் புயலினால் வாரிதிப்பும் இடப்பாரில் நடந்தால் போல் நீர் மேல் நடக்கவும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், போக்கிடமற்றையும் ஆக்கினையா பயம் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தன. போக்கிடமற்றையும் ஆக்கினையா பயம் தூக்கிடவே மரம் தூக்கி நடந்த. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ. பாதம் ஒன்றே வேண்டும், நானிலத்தோர் உயர்வானிலத்தே ரவல்லானி துளை இடத்தானே கொடுத்தவும். நானிலத்தோர் உயர்வானிலத்தே ரவல்லானி துணை இடத்தானே கொடுத்தவும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ. பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் அடைந்தவக்காதரவா பிரசாதம் அருள் இசுநாதனே என்றமும். பாதம் அடைந்தவக்காதரவா பிரசாதம் அருள் இசுநாதனே என்றமும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ. பாதம் ஒன்றே வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை முன்னேறி செல்ல எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களோடு விசுவாசத்தை குறித்து பேசுங்க, நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு தேவனின் வார்த்தையை நம்பு. தேவனுடைய வார்த்தையை நம்பு. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணுமா? நம்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இதை அவன் வாழ்க்கையில் செய்வேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதை மனப்பூர்வமாய் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யணும்? நாம் நம்ப வேண்டும். அதை என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். நமக்கு நல்லா தெரியும்
யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் முதல்ல ஒரு அற்புதத்தை செய்தார். கானா ஊரில் கல்யாண வீட்டில் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? கானா ஊரில் நடந்தாங்க. அப்போ இந்த மரியாளம்மா அந்த வேலைக்காரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்களோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். அதன்படி செய்ய வேண்டும். செய்தாதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லை அப்படி தானே? ஆமாம். அந்த வேலைக்காரங்க அந்த வீட்டில் அற்புதம் நடந்தது. அந்த கல்யாணத்தில் இருந்த துக்கங்கள் மாறி ஒரு மகிழ்ச்சி உண்டானதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி என்ன செய்தார்கள். மற்றவர்கள் கேலி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்ய சொன்னார். ஆனாலும் அதை செய்த பொழுது அங்கே என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. எல்லாரும் மகிழ்ந்திருக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை தெய்வன் என்ன செய்தார். மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு பெரிய அதிசயத்தை அந்த இடத்துல என்ன செய்தார்? ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது நாம் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது. ஆமாம், இதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி கேட்போமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 மரக்கால் வார்கோதுமை 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை யார் நம்புகிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன சொன்னாரோ அதன்படி என்ன செய்யும்? நடக்கும். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி என்ன செய்யும்? நடக்கும். மனிதர்கள் சில நேரம் சொல்லலாம், இதெல்லாம் ஆகாது, இது நடக்கிற காரியம் இல்லை இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்போ எந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரை நம்ப முடியும்? எந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும்? விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நம்ப முடியும்? சூழ்நிலைகள் கர்த்தரை நீ விசுவாசிக்க முடியாதபடி தடை உண்டு பண்ணுகிறது. உனக்கு உண்டான சூழ்நிலைகள், உனக்கு உண்டான இப்போ இந்த சமாரியாவில் நடந்த சம்பவம், கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். என் ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் போய் சொல்லுப்பா, நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் வார்கோதுமை 20 ரூபாய்க்கு என்ன செய்யும்? கிடைக்கும். 7 கிலோ 20 ரூபாய்க்கு. இப்போ 1 கிலோ எவ்வளோ இருக்கும்? வார்கோதுமைங்கிறது இந்த சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்களா, ஹை குவாலிட்டி வீட், சரியா? வார்கோதுமைங்கிறது இன்றைக்கி உள்ள விலை படி அவங்க சொன்ன அந்த இது 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு. 2 மரக்கால்ங்கிறது கிட்டத்தட்ட 7 கிலோ. எத்தனை கிலோ? 7 கிலோ. 7 கிலோ வார்கோதுமை இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு எத்தனை ரூபாய்க்கு விற்குமா? 7 கிலோ கோதுமை 20 ரூபாய்க்கு கிடைக்கும். 7 கிலோ கோதுமை 20 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். உடனே இந்த ராஜாவுடைய பிரதானி சொல்கிறான், ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும், வானத்தில் மதகுகளை திறந்தாலும், மதகு திறந்தவுடனே தொட்டு மேலே இருந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம். திறந்தா கூட இது நடக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. பிரதானி சொல்கிறான், ராஜாவுடைய பர்சனல் செக்ரட்டரி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இந்த காரியம் என்ன செய்யாது? நடக்காது. இந்த காரியம் நடக்காது. இந்த காரியம்
இப்படி சொன்னவனை பார்த்து அந்த தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறாரு, இது கண்டிப்பாக நடக்கும்பா, நான் கர்த்தருடைய மனிதன், கண்டிப்பாக இந்த காரியம் என்ன செய்யும், நடக்கும், கண்டிப்பாக இந்த காரியம் நடக்கும், நீ இதை கண்டிப்பாக என்ன செய்வ, பார்ப்ப. ஆனால் அந்த கோதுமையிலையோ அந்த கோதுமை மாவுலையோ ஒரு துளி கூட உன் நாக்கில் படாது, அதுக்கு முன்னால் செத்து போயிடுவ நீ. உன் கண்ணில் பார்ப்ப இந்த அதிசயத்தை, ஆனால் இது ருசிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடையாது. இதில் உனக்கு என்ன கிடையாது, பாக்கியம் கிடையாது. புரியுதா? ஏன் அங்கே என்ன நடந்தது? சமாரியாவில் சீரியர்கள் சமாரியாவை சுற்றிலும் என்ன செய்யிருக்காங்க, முற்றுகை போட்டிருக்கிறாங்க. சமாரியா என்பது அந்த நாட்களில் அது இஸ்ரவேலினுடைய தலைநகர். எது? சமாரியா. இந்த சமாரியாவை சுற்றிலும் என்ன செய்யிட்டாங்க, இப்போ முற்றுகை போட்டாங்க. இங்கே யார் இருக்கிறா? எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி நிமித்தம் எல்லாரும் என்ன செய்யிட்டாங்க. உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, நாளைக்கு இந்த சாப்பாத்தின் குமாரனாய் எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு இருந்தால் கர்த்தர் எனக்கு அதுக்கு தக்கபடி செய்ய கடவர். அப்படின்னா அந்த தீர்க்கதரிசினால தான் இவ்வளோ பிரச்சனை என்ன செய்யுது வந்தது, அதனால் நான் என்ன செய்வேன், அவனை கொன்னுபிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எங்கே நடக்கிறது, இந்த சமாரியர்கள் சமாரியாவை சுற்றிலும் சீரியர்கள் முற்றுகை போட்டதுனால அந்த நகரத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கழுத தலையை கூட விலை கொடுத்து என்ன செய்ய முடியல, வாங்க முடியல ஜனங்களால். கழுத தலையை கூட என்ன செய்ய முடியல. குருவிக்கு போடுற பயிர், அந்த பயிரை கூட என்ன செய்ய முடியல ஜனங்களால், என்ன செய்ய முடியல. ஆமாம், அது கூட வானலான விலை என்ன செய்யிட்டு வந்துடுச்சுது. இதனால் என்ன செய்தாங்க ஜனங்கள், அவங்க பசியை ஆற்றுவதற்காக வீட்டில் இருந்த பிள்ளைங்களை என்ன செய்யிட்டாங்க, அந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மா 2 பேரும் சேர்ந்தாங்க. ஐயோ பசி தாங்க முடியல, நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுது நம்மளும் சாப்பிடுது, நம்ம இன்னும் 2 நாள் உயிரோடு இருக்கணும்னா நம்ம பிள்ளைங்க 2 இருக்குது, இன்றைக்கி ஓம் பிள்ளையை தான் நம்ம சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளையை தாரேன், நம்ம என்ன செய்யலாம். இது அன்றைக்கி நடந்திருக்குது இஸ்ரவேல் தேசத்தில். இந்த காரியம் என்ன செய்யிருக்குது, நடந்திருக்குது. சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. உடன்படிக்கை பண்ணி முதல் நாள் ஒரு பொம்பளையுடைய பிள்ளையை நினச்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க. மறுநாள் இன்னொரு பொம்பளைய அந்த அம்மா அந்த குழந்தைய கொடுத்துட்டாங்களே சாப்பிட்றதுக்கு. அந்த அம்மா போய் சரி உன் பிள்ளைய கொண்டா அப்படின்னா, ஐயோ இங்கே தான் நம்ம விளாண்டுதுன்னு சொல்லி தேடுற மாதிரி பண்ணி எங்கேயோ கொண்டு ஒழிச்சு வச்சுட்டா, எங்கேயோ கொண்டு நினச்சிட்டா. இப்போ 2 பேருக்கும் வழக்காகி போச்சு. மயிரை பிடிச்சி சண்டை போட்டாங்க, உருண்டாங்க. கடைசியில் இந்த வழக்கு இழுத்து கொண்டு எங்கே விட்டாங்க, ராஜா கிட்ட போனால் ராஜா அந்த உப்பரிகையில் உலாத்திக்கிட்டு இருக்கார். தேசத்தை பார்க்குறாரு, ஐயோ இப்படி ஆகி போச்சே, மழை தண்ணி இல்லையே, ஜனங்கள்லாம் பசியில் சாகிறாங்களே, சீரியர்கள் வந்து இப்படி முற்றுகை போட்டாங்களே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்துக்கிட்டு அந்த ராஜா சுற்றிட்டு வரும்போது 2 பொம்பளைங்களும் வந்து, ராஜா எங்களுக்கு நியாயம் செய்யும். நான் என்னத்துலேருந்து நியாயம் செய்கிறது, நானே இன்னும் பஸ்ஸில் செத்து போயிடும் போல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், உங்களுக்கு எதுலேருந்து நியாயம் செய்யுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நியாயம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்குறார். கேட்கும்போது நம்ம சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணோம். என்ன உடன்படிக்கை பண்ணீங்க, 2 பேருக்கும் பிள்ளை இருந்தது, இன்றைக்கி ஓம் பிள்ளையை சாப்பிட்லாம், நாளைக்கு ஏன் பிள்ளையை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், உடன்படிக்கை பண்ணோம். அந்தம்மா பிள்ளைய நேற்று சாப்பிட்டாச்சு, இன்றைக்கி ஏன் பிள்ளையே காணும் அப்படின்னா. உடனே அவ சொன்னா, இல்லை அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சுட்டான். எல்லாம் கவனிங்க, வழக்கு வந்து மனுஷன் சாப்பிட்றாங்கிற அளவில் போய் நின்றுச்சுன்னா ராஜாவுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஏதோ கொலை பண்ணாமல் புதைச்சி விட்டான்னா சரி போச்சு, ஏதோ அவங்களுக்குள்ள பகை இருந்தது. பசி கொடுமையில் ஒருத்தர் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், மிருகத்துக்கு சமமான ஒரு வாழ்க்கையை நினச்சிட்டு மாறி போச்சு. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே போகுது சமாரியாவுக்கு. என்ன போகுது, நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு 24 hours டைம் கொடுக்குறார். நாளைக்கு இந்நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை, 1 மரக்கால் வார்கோதுமை எவ்வளோக்கு விற்கும், 1 சேக்கலுக்கே நிச்சயம். 7 கிலோ வார்கோதுமை, ஹை குவாலிட்டி வீட்,
எத்தனை ரூபாய்க்கு? 20 ரூபாய்க்கு விற்கப்படும். அப்போ தான் அந்த பிரதானி சொன்னார், வானத்தின் மதகுகள், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? சூழ்நிலைகள், சூழ்நிலைகள் யாராலும் முடியாது, இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை. எந்த சூழ்நிலை? சூழ்நிலை எப்படி இருக்குது? தானியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்களேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி கேட்போமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி கேட்போம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் நினைச்சுதானா? ஆமா, பாருங்க, இந்த ராஜா, அதாவது அந்த தானியேல் இருந்த அந்த தேசத்தின் ராஜா என்ன செய்தார்? தானியேலுக்கு ஒரு சட்டம், அந்த தேசத்தில் ஒரு சட்டம் போட்டார். என்ன சட்டம் போட்டார்? ராஜாவை தவிர 40 நாள் என்ன செய்யக்கூடாது, வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. தானியேல் என்ன செய்தான்? ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை என்னை இடைவிடாமல் என்ன செய்யணும், தேடணும் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதனால் நான் ஜெபிக்கிறதா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான்? அந்த தாக்கியதுக்கு கையெழுத்து ராஜாவினால் வைக்கப்பட்டு முத்திரை போட்டது என்று அறிந்த பின்பும் அவன் முன் செய்த வழக்கத்தின்படி எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து 3 வேளையும் என்ன செய்தானா? அவன் ஜெபம் பண்ணினான். என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் அவன் என்ன செய்யலை. இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது? ராஜாவாலும் தானியேலை நிச்சய முடியாது, காப்பாற்ற முடியாது, பிரயாசப்படுறார். ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்குதா? அந்த எதிர் பார்ட்டிக்கிட்டெல்லாம் போய் கெஞ்சுறாரு, எப்பா நல்ல மனுஷன்ப்பா, விட்டுருங்கப்பா, இந்த வாபஸ் வாங்கிருங்க, இந்த சட்டத்தை நான் வாபஸ் வாங்கிறேன். அதெல்லாம் முடியாது. 40 நாளைக்கு இந்த சட்டம் போட்டாச்சு, இந்த சட்டத்தின்படி கண்டிப்பாக என்ன செய்யணும், நடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே கிளாஸுக்கு போகாமல் இங்கே 2-3 இருக்காங்களையா. இப்போ சூழ்நிலை, ராஜா தாவீது தானியேலுக்கு வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். ஐயோ, கர்த்தர் இடைவிடாமல் என்னை தேடணும்னு சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், ஜெபிப்பேன், அதில் என்ன சட்டம் வந்தாலும் நான் என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர். இப்போ ராஜாவாலையும் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? ராஜா நினைச்சா கூட அந்த சிங்க கபிக்கு என்ன செய்ய முடியாது, தானியேலை. ஆமாம், அவன் பிரயாசப்படுறான், எல்லாத்தையும் பேசி பார்க்குறான், சட்டங்களை பார்க்குறான், சாயங்காலம் வரைக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ராஜா கடந்து பிரயாசப்படுறார். ஆனால் ராஜாவாலும் ஆமாம், நம்மளுக்கு வந்திருக்கு வியாதியை சுகப்படுத்துறது பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்ப்போம். காசு வச்சுருக்கவங்க எவ்வளோ காசுனாலும் என்ன செய்வாங்க, செலவழிச்சு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த டாக்டர் கூட என்ன சொல்லுவார், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க, அமெரிக்கா டாக்டர்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே முடியலைங்க, இது முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்னும் யார் காலை தான் பிடிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்க, எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு டாக்டர் காலை தான் நிச்சயவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாதபடி எதிராக சூழ்நிலைகள் மாறினாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நடப்பதற்கு இது முடியவே முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் நடப்பதற்கு முடியவே முடியாது. அதைத்தான் நம்ம 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி கேட்போமா? அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய்,
ஆனாலும் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். ஆனாலும் அதிலே என்ன செய்ய மாட்ட? சாப்பிட மாட்டாய். நீ என்ன செய்ய மாட்ட? சாப்பிட மாட்டாய். அப்போ கர்த்தர் உனக்கு செய்கிற அதிசயத்தில் உனக்கு பங்கு கிடைக்க வேண்டுமானால், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறதில் உனக்கு பங்கு கிடைக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே என்ன செய்யணும்? நம்பணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என்ன செய்யணும்? அப்படியே நம்பணும். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இதுக்கு என்ன செய்யக்கூடாது, மாறாக நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் இந்த பாதையில் போக சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நடத்துகிற இந்த பாதையில் தான் கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்? போவேன். கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்? போவேன். கர்த்தர் இந்த பாதையில் நடத்தினாலும் சரி. யோபு நடத்தும் போது அவர் நடந்த பாதையில் என்ன இருந்தது? இழப்புகள் இருந்தது. இல்லை அப்படி தானே? என்ன இருந்தது? எல்லாவற்றையும் இழந்து விட்ட ஒரு சூழ்நிலை. தாவீதை ஆண்டவர் நடத்தும் பொழுது அவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகள், அவனை தரக்குறைய, ராஜாவை ரொம்ப தர ரேட்டுக்கு நினைச்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அவனுடைய மரியாதை எல்லாம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அவனுடைய டிக்னிட்டியை அவனை விட்டு நினைச்சிட்டு போயிடுச்சு. சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் என்னை பார்த்து இப்படி நீ வா போன்னுட்டு இவ்வளோ காலம், நான் யாரு அவன் யார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் யாரு அவன் யார், என்னுடைய நிலைமை, என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய நான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், என்னுடைய நிலைமை என்ன, அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் தர ரேட்டுக்காரன் என்னை பார்த்து என்ன செய்யிட்டான். இப்படி ஒரு சீமேயி யாரு? சீமேயி ராஜா கிடையாது, ஒரு சாதாரண ஆள். ஆனால் தாவீது யாரு? ராஜா. அந்த ராஜாவை பார்த்து இவன் கேவலமாக என்ன செய்கிறான்? கல்லை தூக்கி போட்டு, கல்லை தூக்கி எறிஞ்சானா, அவன் ஆட்களெல்லாம் பார்த்து கல்லை தூக்கி எறிஞ்சான். கெட்டவாத சொல்லி நினச்சிதான் தூசித்தான். என்ன செய்தான்? தூசித்தான். இல்லை, அதை ராஜா மனப்பூர்வமாக நினச்சிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். ஏன்? ஏன்? வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தாசர்கள் எல்லாம் வஞ்சகங்கள், பழிச்சொற்கள், இழப்புகள் எது வந்தாலும் சரி மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அதை நினைச்சிதாங்க. அவங்க முக நாடிய நிச்சயில வேறுபடவே. நல்ல கவனிங்க, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு மாறான காரியங்களை நாம் செய்தோமானால், கர்த்தர் உன்னை அனுமதித்த பாதையில் போவதற்கு பதிலாக உனக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியில் நீ செல்லுவாயானால், அந்த வழியில் நீ செல்வாயானால் உனக்குள்ள என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சி என்ன செய்யாது? கர்த்தரிடத்தில் நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய அற்புதங்களில், அதிசயங்களில் உனக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாது. பங்கே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதங்களை செய்து அதிசயமாய் நடத்த வல்லமையுள்ளவர். உன்னுடைய தகுதியை பார்த்து உனக்கு இறங்குகிற தேவன் கிடையாது. உன் தகுதியை பார்த்து நீ நினைக்கிற, நான் நல்லா அந்நிய வாசி ஜெபம் பண்ணுறேன், அதனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்படிலாம் ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. சிலர், ஆண்டவரே நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், நான் அர்ப்பன், இன்னும் நான் பரிசுத்தமாக முடியல, இன்னும் சில காரியங்கள் என்னை நினைச்சிது பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி தேவனுக்கு முன்னால் நிற்பாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவன் இன்னும் இப்படி தான் இருப்பான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, சுகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளாதபடி தான் நிச்சயவாங்க இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுவதனால் அவன் பெரிய பரிசுத்தவானும் கிடையாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதனால அவன் பெரிய பாவியும் கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை அப்படியே நம்புற பத்தியா, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் நினைச்சாரு, விரும்புகிறார். கர்த்தருக்கு முன்பதாக மனசேன்னு ஒரு ராஜாவை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, அப்படி தானே? மனசே ரொம்ப மோசமான ராஜாவாக இருந்தான்.
அவன் செய்த செயல்லே ரொம்ப மகுடமாய் காணப்பட்ட தீய செயல் என்ன? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து என்னத்தை வச்சுட்டான்? ஆமாம், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து விக்கிரகத்தை வச்சு வழிபட்டவன், பாகால் கண்டு மேடைகளை உண்டு பண்ணி, கடைசியில் ஆண்டவர் என்ன செய்தார்? எதிரி ராஜா கிட்ட கொடுத்து அவனை முள்ளுனால அடித்து உதச்சி விலங்கு போட்டு கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உமக்கு முன்னால் நான் பாவம் செய்துட்டேன், வானத்தை பூமியை உண்டாக்குன தேவனே நான் மன்னிங்கப்பா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த விக்கிரகத்தெல்லாம் தூரத்துக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அழுதான். ஈன கேவலமானவன், கீழ்த்தரமான செயல்களை செய்தவன், தேவனுக்கு முன்னதாக தன்னை தாழ்த்திய பொழுது ஆண்டவர் தீர்க்க மனசை பார்த்தியா, எனக்கு முன்னால் என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தினான். அவனுக்கு விடுதலை கொடுத்து மறுபடியும் என்ன செய்யிட்டாரு? அவனை உயர்த்தி வைத்தான். வச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கே அவன் கீழ்ப்படிஞ்சான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எரிச்சிட்டான். எரித்து ஆத்தங்கரையில் போய் சுட்டு எரிச்சு என்ன செய்தான்? இது பைபிளில் ஒரு சரித்திரம், சரிதானா? ஆமாம், இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் தான் நீ தப்பு செய்யும்போது இந்த ராஜாக்களுடைய சம்பவம் ஒன்று உணர்த்தும். இதே மறந்து போயிட்டேன்னா நீ செய்கிறதுலையும் என்ன இருக்காது? உணர்வே இருக்காது, உணர்வே இருக்காது. நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் யாருக்கிட்ட இருந்து வருது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சகலவற்றையும் செய்யும் வல்லமை அவருக்கு உண்டு. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே நம்பணும். ஆண்டவர் சொல்லிட்டாரா, கீழ்ப்படிவேன். பைபிளில் இருந்து உனக்கு போதிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை, போதிக்கக்கூடிய, ஏன்னா கடைசி நாட்களில் நீ சும்மா தீர்க்கதரிசனம் நம்பி போனோன்னா செத்து போயிடுவேன், பரலோகத்துக்கும் போக மாட்டேன். ஏன்னா கடைசி நாட்களில் நீ உண்மையான கர்த்தருடைய ஆவி இல்லாமல் அலசடிப்பட்டுக்கிட்டு இருக்க விசுவாசியாக இருந்தன்னா, நீ போய் யார்ட்டையா தீர்க்கதரிசனம் கேட்கும் பொழுது அவங்க கர்த்தருடைய ஆவியினால் சொல்கிறாங்களா இல்லையாங்கிறதே உன்னால் நினைச்ச முடியாது. முதல்ல நிதானிக்க தெரியாது, நிதானிக்க தெரியாது. அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போய் பாலம் குழியில் நினச்சிடுவ. ஏன்னா கடைசி நாட்களில், இது கடைசி நாட்களில் இப்படி தானே, அப்படி தானே இல்லையா? அதனால தான் இந்த வெயில் அடிக்குது, நம்மளெல்லாம் அப்படியே சுட்டு பொசிக்கிட்டு இருக்குது, சுட்டு என்ன செய்யுது? பொசிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொடிய நாட்கள் வரும், இன்னும் கொடிய நாட்கள் வரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் உன்னோடு இருந்தால் அந்த அக்கினி உன்மேல் பற்றாது, அக்கினியில் நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் என்ன செய்யாது? பற்றாது. அதனுடைய சேதம் உனக்கு என்ன செய்யாது? வராது. இல்லைன்னா நீ வெளியே போனோடனே சுருண்டு விழுந்து செத்து போயிடுவேன். சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படாத. சூழ்நிலைகளை பார்த்து மற்றவன் சொல்லுவான், இந்த சூழ்நிலையில் தேவன் உனக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. சில நேரம் சில காரியங்களை பார்க்கும் பொழுது இது மனிதர்களால் என்ன செய்யாது? கூடாத காரியம் தான். ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கணும், நான் பரலோகத்துக்கணும், என்ன செய்யணும்? நீ இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இதன்படி நட, இந்த கற்பனைகள்லாம் கைக்கொள்ளு அப்படின்னார். ஆண்டவரே சிறு வயது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானமல்ல. அவனுக்கு அப்படியே சந்தோஷம். கடைசியாக சரி ஆண்டவரே போயிட்டு வரேன், ஆனால் ஒன்றே ஒன்று குறை இருக்குதுப்பா, அதை சரி பண்ணிட்டேன்னா நீ பரலோகத்துக்கு. என்ன ஆண்டவரே சொல்லுங்கள், ஏன்னா எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டார்ல ஆண்டவர், அவருக்கு சாதகமாக சொல்லிட்டாரு, அவன் மனம் குளிர்ற மாதிரி பேசிட்டார. கடைசியில் சொல்கிறதும் நல்லதாக இருக்குன்னு கேட்டால் ஒரே ஒரு குறை இருக்குது, உனக்கு நீ வீட்டுக்கு போகிறல்ல, வீட்டுக்கு போனோடனே எல்லாத்தையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு எனக்கு பின்னால் வா. அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவரே, யோசிக்கலாம் ஆண்டவரே இப்படின்னே சொல்லிக்கிட்டு நைஸாக நகண்டு போயிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, அவன் மாதிரி போனானே அவன் செய்வான்னு நினைக்கிற, செய்ய மாட்டான். சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காதில் போகிறத விட அதே எளிதாக இருக்கும், பரலோகத்தில் ஐஸ்வர்யான்கள் பிரவேசிக்கிறது அவ்வளவு கடினம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் மனுஷனால் கூடாத காரியங்கள். ஒரு மனிதனுடைய சுபாவத்தை மாற்றுவது, ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றுவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை
துக்கமாய் இருக்கிறவனை மகிழ்ச்சியாய் மாற்றுவது, மகிழ்ச்சியாய் உள்ளத்துக்குள் ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு ஏமாற்றம், இது நிமித்தம் வெளியே சிரிச்சாலும் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யற? துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாய். ஏன்னா நினைத்த காரியம் உனக்கு என்ன செய்யலை, நடக்கலை. நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் காரியங்களே என்ன செய்யலை, நடக்கலை. ஆகவே இப்பொழுது நீ இருக்கிறது எதில் இருக்கிற? மனதின் துக்கம். ஆனால் இதை மாற்ற யாரால முடியும்? தேவனால் முடியும். அதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி கேட்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் கூடாத காரியங்கள் யாரால முடியும்? யாரால முடியும்? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது மனுஷர் இல்லை, மனுஷன் தானே, மனுஷன்தான் இல்லை, அப்படி தானே? ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் யாரு? மனுஷன் இல்லை. சபையை நடத்த கூட போதுகிற யாரு? மனுஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் யாரு? மனுஷங்க. இது மனுஷரால் கூடாத காரியம். மனுஷரால் ராஜாவே நினைத்தாலும் தானியேலை சிங்க கவிக்கு என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், இது மனுஷரால் கூடாதது தான், இது மனுஷரால் ஆமா கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரயாசம் எடுத்தாலும் முடியாது. ஆனால் தேவனுக்கு நீ பயப்படுவாயானால், தேவனுக்கு முன்னதாக நீ உன்னை தாழ்த்துவாயானால், நீ ஒரு கோடு தான் போடுவ, ஆண்டவர் என்ன போட்டுருவார்? அதில் ஒரு ரோடே போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத. எவ்வளோ தூரத்தில் உன்னுடைய அற்புதம் இருக்குன்னு நினைக்கிற? எவ்வளோ தூரத்தில் உன்னுடைய அற்புதம் இருக்குன்னு நினைக்கிற? எதிரில் உன் கண்ணுக்கு தெரியுது, எதிரில். ஆனால் இன்னும் உள்ளத்தில் என்ன இருக்குது? அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் 2 குஷ்டரோகிகள் போய் அந்த சீரியர்களுடைய பாளையத்துக்குள்ளே போயிடறாங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்க? எப்போ நம்ம ஊருக்குள்ளே போனாலும் அங்கே அவன் பிள்ளையெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்காங்க, அவிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். நம்ம போனால் நம்மளை குஷ்டரோகின்னு கூட பார்க்க மாட்டான். வயிற்று பசிக்கு கொப்பரையில் போட்டு அவிச்சா குஷ்டரோக கிருமிலாம் என்ன செய்யும்? செத்து பேர் நம்மையும் அவிச்சு தின்னுபிடுவானுங்க. நம்ம செத்து போகிறது உறுதி. ஊருக்குள்ளே போனாலும் அந்த வெறியில் இருக்காங்க மனிதர்கள். பிள்ளையே திங்கானா குஷ்டரோகி விடுவானா? சமாரியாவில் நடந்த சம்பவம். குஷ்டரோகி ஊருக்குள்ளே போனாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். சரி, எதிரி படைக்கிட்ட போய் எப்பா கொஞ்சம் ரொட்டி கொடுன்னா இறக்கப்பட்டு போட்டால் பார்ப்போம். இல்லை, கொண்டு விட்டால் எங்கே போனாலும் சாவுதான். ஊருக்குள்ளே போனாலும் சாவுதான், எதிரிக்கிட்ட போனாலும் எங்கே போனாலும். ஊருக்குள்ளே போனால் டெஃபினட்டாக சாவு, எதிரிக்கிட்ட போனால் ஒருவேளை இறங்கி ஏதாவது போட்டான்னா தின்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிற முடிவில் எங்கே போகிறாங்க? சீரியர்களுடைய பாளையத்துக்கு போகிறாங்க. பாளையத்துக்கு போகும்பொழுது ஒரு கூடதரத்துக்கு முன்னால் போய் அந்த குஷ்டரோகிய 2 பேர் நின்றுக்கிட்டு, ஐயா வயிறு பசிக்கியா சோறு போடுங்க, ஐயா வயிறு பசிக்கியா சோறு போடுங்க, ஐயா வயிறு பசிக்கியா உயிர் ஊதியா சோறு போடுங்க. கத்திக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நேரம்? அரை மணி நேரமாக கத்துறான். கத்தி விட்டு கடைசியில் ஒத்துன்னு சொல்கிறான், நம்ம கத்தி கத்தி பார்த்தா ஒரு பயிலும் வெளியே வர மாட்டேக்கானே, கொஞ்சம் கூடாரத்தை திறந்து பார்ப்போம், நல்லா தூங்கிட்டு இருக்கானோன்னு பார்த்தா உள்ளே யாரையுமே காணோம். அடுப்பில் புகை வந்துக்கிட்டு இருக்குது, ரொட்டிலாம் அப்படியே குழம்பெல்லாம் தக தகன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. மனம் மூக்க தொலைக்குது. உள்ளே போனான், பாருப்பா ரொட்டி சுட்டு வச்சுருக்காங்க, குழம்பு இருக்குது, கறியெல்லாம் வேகுது. அவன் சுட சுட போட்டு சாப்பிட்டான். சாப்பிட்டா ஏன்னா சாப்பிடும்போதே கொண்டா கூட பரவாயில்ல, என் பசி இப்போ என்ன செய்யணும்? போகணும். சாப்பிட்டான். சரி, அடுத்த கூடாரத்துக்கு போய் பார்ப்போம், அங்கே வேறு ஏதாவது இருக்கா பார்க்கலாம். நான் அடுத்த கூடாரத்துக்கு போனால் அங்கேயும் ஆளை காணும்.
அங்கேயும் பார்த்தாங்க, அங்கேயும் ருசி ருசியாக லட்டு பூந்தி கீந்தியில் இருந்தது, அதையும் தின்னு விட்டாங்க. தின்னுட்டு வந்தா ஒருத்தன் சொன்னான், ஏண்டா இவங்களாம் எங்கடா போயிருப்பாங்க? சரி பெட்டியை திறந்து பார்ப்போம்னா, அந்த காலத்தில் பாருங்கள் நகைகள் எல்லாத்தையுமே, தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க போல். தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாத்தையும் உடனே நினச்சி தான், டேய் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்காவது கொண்டு கொடுக்கலாண்டா அப்படின்னு அப்போ ஒருத்தன் கட்டினான். ஒரு அங்கே இருக்க பையை எடுத்தான், சாப்பாட்டை தூக்கி போட்டான், ஒருத்தன் வெள்ளி தங்கத்தெல்லாம் போட்டான், எல்லாம் தூக்குனாங்க. தூக்கி ஒவ்வொரு கூடாரமாக பார்த்தா எந்த கூடாரத்துலேயுமே ஆள் இல்லை. ரோட்டில் வந்து பார்த்தா எங்கேயோ ஓடி போனோம், துணி செப்பல் எல்லாம் ஒன்று ஒன்றா கிடக்கும்ல, அதே மாதிரி தெரிச்சு கிடக்குது. தெரிச்சு என்னப்பா இது அப்படின்னா, அப்படியே நெடுக போய் பார்த்தா ஒரு கூடத்துலையும் யாருமே இல்லை, யாருமே இல்லை. உடனே ஒருத்தன் மட்டும் கண்ணுக்கு தென்பட்டான், ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க போய் டபக்குன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன செய்தாங்க, என்னப்பா ஓடுறீங்க, ஐயோ நீ குஷ்டரோகியை பிடிச்சி என்னை கொண்டு விடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னாங்க. என்ன சொன்ன, இதெல்லாம் ராத்திரி நடக்குது. எப்போ உங்கள் இஸ்ரவேல், நீ பாளையத்துக்கு வெளியே இருக்க, உனக்கு தெரியாது. ராத்திரி நாங்கள் படுத்து கிடந்தோமா, இஸ்ரவேல் இராணுவம் என்னச்சிட்டாங்க, பெரிய சேனையை கூலிக்கு பொருத்தி நினச்சிட்டாங்க, கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த ரதங்களெல்லாம் வர்ற சத்தம் எங்கள் காது கேட்டுச்சு. குதிரைங்கள்லாம் டொக்கு 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 டொக்குன்னு கணச்சிக்கிட்டு வர்ற சத்தம் கேட்டுச்சுது. ஐயோ எங்களை கொண்டு விடுவாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டோம், ஓடி போயிட்டோம். எங்களை கொண்டு விடுவாங்கன்னு நாங்கள் ஓடி போகிறோம்ப்பா அப்படின்னா. உடனே இப்போ இந்த குஷ்டரோகிகள் ஊருக்கெல்லாம் வராங்க. ஊருக்குள்ளே இது நற்செய்தி, இந்த நற்செய்தி அறிவிக்கிற நாள், இதை நம்ம சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. தேவன் இப்படி அதிசயங்களை செய்கிறவர், எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாதபடி நீ தேடுகிற ஒரு செல்வமும் உனக்கு உருப்படியா இருக்காது. இருந்தாலும் நீ அதை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. பணம் நிறைய இருக்கும், ஆனால் ஒரு வீடை உருப்படியாக முன்னால் கட்டி உருப்படியாக அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் நீ நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதை அனுபவிக்கும் பாக்கியமும் உனக்கு கிடையாது. பாக்கியமும் நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, சரீரத்தில் என்ன கிடையாது, சுகம் கிடையாது. வேதனை என்பது எல்லா மனுஷனுக்கு உள்ளது தான். நானே சொல்லலையா, சில நேரம் இருமுறேன், மூக்கை சீந்துறேன், காலை வலிக்குங்கிறேன், அதை வலிக்கிறேன், ஆனாலும் என்ன செய்கிறேன், ஆனாலும் என்ன செய்கிறேன், நம்ப ஆண்டவரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வன், உன்னை பலப்படுத்துகிற தெய்வன், உனக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா. நீ ஒரு காரியம் செய்தன்னா 10 மடங்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்க. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, பரிபூர்ணமாய் நம்பணும். எதிரே அற்புதம் ரொம்ப தூரத்தில் இல்லை, உனக்கு எதிரே தான் என்ன இருக்குது, அற்புதம் இருக்குது. நீ ஒன்று நினச்சா 1000 மடங்கு செய்ய அவரால் முடியும், அவரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் இது மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம். இதை நம்பு. இதை இவங்க போய் சொல்கிறாங்க. அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி ராஜா கிட்ட போய் சொல்கிறான். ராஜா பார்க்குறான். ராஜா பார்த்துட்டு உடனே சொல்கிறான், எதிராக என்ன நடந்திருக்கு, அற்புதம் ரெடியா, தேவனுடைய வார்த்தை சொன்னது இது நடக்கும், கர்த்தர் செய்வா, தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார். இல்லை அப்படி தானே, நாளைக்கு 24 ஹவர்ஸில் நடக்கும்னு சொன்னார். இடையில ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தையும் வருது. என்ன வார்த்தை வருது, நாங்கள் அந்த சீரியர்களுடைய பாளையத்துக்குள்ளே போனோம், இப்படி இப்படி நடந்திருக்குது, இப்படி இப்படி சொன்னாங்க. உடனே ராஜா சொன்னார், இவனுக்கு சொல்கிறத நம்பக்கூடாது, நம்ம சீரியர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம பசி பட்னியோடு இருக்குன்னு நல்லா தெரியும். அதனால இப்போ என்ன செய்யிருக்காங்க, ராத்திரி சுற்றி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் பாளையத்தில் சாப்பாட்டையும் நகையும் தங்கத்தையும் எடுக்க போனோம்னா வந்து உடனே பட்டணத்தை அது சமாரியாவை தீ கொளுத்தி நம்மளையும் என்ன செய்வாங்க, கொண்டு விடுவாங்க. அதில் ஒருத்தன் இருந்தான், இந்த நாகமானுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான்ல, பக்கத்தில் யாராவது ஒருத்தன் இருப்பான், அவன் கொஞ்சம்
செய்தா என்ன, இப்படி செய்தா என்ன, அப்படி செய்தா என்னன்னு ஒரு சின்ன ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி ஆலோசனை கொடுக்கும். நம்மக்கிட்ட மீதியாக இருக்கிறது ஒரு 5 குதிரை தான். இந்த 5 குதிரையை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, நாங்கள் போய் சுற்றி முற்றி காடு மாடெல்லாம் நிச்சயம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வாங்கிட்டு போய் பார்த்தா இந்த குதிரையை பார்த்து இன்னும் தலைதறிக்க ஓடுறாங்க. ராஜா கிட்ட வந்து சொன்னான், உண்மையிலே நடந்திருக்குது இந்த குஷ்டரோகிகள் சொன்ன மாதிரி. அற்புதம் கண்ணெதிரே இருந்தாலும் ராஜாவுக்கு என்ன வரமாட்டேக்குது, என்ன வரமாட்டேக்குது? இன்னைக்கு உனக்கு நடக்க வேண்டிய அற்புதம் கண்ணுக்கு எதிராக தான் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இல்லை. ஹல்லேலூயா. நம்புறியா? நம்புறியா? வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதம் ரொம்ப தூரத்தில் இல்லை, வெகு தொலைவில் இல்லை, உன் கண்ணுக்கு எதிரே இருக்கிறது, கண்ணுக்கு எதிரே இருக்கிறது. அதை நம்பக்கூடிய இருதயம் உனக்கு வேணும். கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும்? நம்பு. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நாம பார்க்கறதெல்லாம் எது? கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் பேதுரு ஆண்டவர் கடல் மேலே நடந்து வரும்போது ஐயோன்னு பயந்தாங்க. ஆண்டவர் சொன்ன, நான் தான் பயப்படாதீங்க அப்படின்னாரு. நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடக்கிறதுக்கு சொல்லும் ஆண்டவரே, வா பேதுரு அப்படின்ட்டார். வான்னா சுற்றி என்ன இருக்குது? காற்று வீசுது, அலைகளெல்லாம் மேலே மேலே அடிக்குது. இவன் ஒரு வேகத்தில் என்ன செய்யிட்டான்? தண்ணியில் இறங்கிட்டான். இறங்கின உடனே அவனுக்கு ஆச்சரியம், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. சிலவர் அப்படி தான், அற்புதம் நடந்த உடனே தலைகால் புரியாது. அடுத்தம்ல இங்கே சுற்றி பார்த்தான், என்ன அடிக்குது? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமே பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்க கேட்போமா? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே நல்லா கவனிங்க. இவன் இப்ப பார்க்க வேண்டியது யாரை தான் பார்க்கணும்? உனக்கு அற்புதம் நடக்கணுமா? யாரை மட்டும் பார்க்கணும்? இயேசுவை பார், இந்த வார்த்தையை நம்பு. இயேசுவை பார், இந்த வார்த்தையை நம்பு. இயேசுவை பார், இந்த வார்த்தையை. அவர் சொன்னார், நான் செய்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். நம்பு, விசுவாஸ். நம்பு, விசுவாஸ். சரிதானா? கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதம். இயேசுவை பார்க்க தவறிட்டோம், மனிதர்களை பார்க்கிறோம், மனிதர்களை போய் தட்டுகிறோம், மனிதர்களுடைய உதவியை நாடுகிறோம். ஆண்டவர் சொன்னார், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் அவர் பேல பற்றுதலாக இருக்கிறதா உனக்கு நல்லது, அதுதான் உனக்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனசா நம்பு, அவரால் ஆகும். அவரால். நான் ஏதோ ஜோக்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத, இது சத்தியம். அதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்க்காத. பார்த்தான், ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு ஐயோ இவ்வளவு அலையா, இவ்வளவு காற்றா அப்படின்னு சொல்லி பார்த்தான். அந்த வசனம் அப்படி தான் கிளீனாக அடுக்கடுக்காக கரெக்டாக சொல்லுது. காற்றை பார்த்தான், உள்ளே என்ன வந்தது? பயம் வந்தது, மூழ்க. ஆமாம், அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை இழந்து போக ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் வருவாங்க, விசுவாசத்தோடு இருப்பாங்க, தேவன் அற்புதத்தை செய்வார், சுகமாக்குவார். ஆனால் அதுக்கப்புறம் அதே வியாதி வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது? என்ன செய்யாது? விடுதலை கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த பிசாசு வந்துச்சுன்னா அந்த பிசாசு என்ன செய்யாது? ஓடாது. ஏன் ஓடாது? நீ இப்போ பார்க்கறது யாரை பார்க்கறத விட்டுட்ட, வந்த உடனே முழு மூச்சா நம்புறேன் நம்புறேன் நம்புறேன், ஆண்டவரே இறங்கும் இறங்குங்க. இப்போ ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்ட, சுற்றி இருக்கக்கூடிய காற்றையும் அவன் சொன்னா இவன் சொன்னா, அங்கே போய் சொன்னாங்க இங்கே போய் சொன்னாங்க, அதை செய்ய சொன்னாங்க இதை செய்ய சொன்னாங்க. கர்த்தர் உனக்கு உதவி செய்யவே முடியாது. கர்த்தர் உனக்கு உதவி செய்யவே முடியாது. சந்தேகப்படாத. அற்புதம் எங்கே இருக்குது? அற்புதம் எங்கே இருக்குது? கண்ணுக்கு எதிராக தான் இருக்குது. ஹல்லேலூயா,
உன் கண்காண அற்புதம் இருக்கிறது. அதை நீ நம்பினா அதை நீ என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதுதான் வேதம், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதா, கண்டிப்பாக அது நடக்கும். என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது நடக்கும். அந்த 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது. அதை சொல்லும்போது என்ன சொல்கிறார்? எலிசா சொல்லும்போது அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறார் பாருங்க. அதை வாசி கேட்போமா? 2 ராஜாக்கள் 7:1 வாசி. 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை சொன்னா நடக்காத காரியமாக இருந்தாலும் நீ என்ன செய்ய? அதை நம்பு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், மனம் மாறுறதுக்கு அவர் யாரு கிடையாது. அவர் ஒன்று சொன்னார்னா அதை கண்டிப்பாக என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாற 1 சாமுவேலில் சவுலுக்கிட்ட போயிட்டு சாமுவேல் சொல்லும்போது அதான் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவர் மனம் மாற அது என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக என்ன செய்வார். கண்டிப்பாக ஒரு மனம் மாற ஒரு மனுஷன் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் அந்த சொல்லும்போது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்றார்? வாசி கேட்போமா? 1 சாமுவேல். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆமா, அவர் மனம் மாற அவர் மனுஷன் கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஜெபாலய தலைவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? மனிதர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? மனசு உடைந்து சுக்குநூறு ஆகிற ஒரு வார்த்தையை மனிதர்கள் சொல்லுகிறாங்க. அவன் சொன்னதை கேட்ட உடனே கதறி அலறும் போல இருக்குது. ஐயோ என் மகளே மரித்து போனாயோ என்று கதறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? வாசி கேட்போமா? 5ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட பொழுது ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து நீ என்ன செய்யாத. இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, எப்படி நடக்குமோ, பயப்படாது. எதை குறித்து என்ன செய்யாத, பயப்படவே. இன்றைக்கு ஒரு தைரியத்தோடு போ. எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் பயப்படுகிறது இல்லை, நாங்கள் பயப்பட போகிறது இல்லை. எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தெய்வம் நீங்கள். இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. அப்பா பார்த்து எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்கிற தெய்வன் நீங்கப்பா. எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாரக்கூடாது. உண்மை பார்ப்பதை விட்டு மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சுற்று சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்து அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாதுப்பா. எங்களை பார்த்து நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கு, அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனை பார்த்து சொன்னீங்க, பயப்படாத பயப்படாத பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு சொன்னீங்க. ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் மனம் மாறுகிற தேவன் அல்லப்பா, ஒரு மனுஷன் கிடையாது ஆண்டவரே. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன்.
அந்த ராஜாவுடைய பிரதானி சந்தேகப்பட்டதைப் போல பேதுரு சுற்றிலும் காற்றையும் கடலுடைய அலைகளையும் பார்த்ததைப் போல நாங்கள் சந்தேகப்பட்டு எங்கள் சூழ்நிலைகளை பார்க்காத உள்ளத்தை எங்களுக்கு தாங்க, விசுவாசம் உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரை. நம்புகிறோம், நீ விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க, நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க. நம்புவோம் ஆண்டவரை, நம்புவோம், இந்த வார்த்தையை நம்புவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இடைப்படுவீராக, தங்கி இருப்பீராக, அற்புதங்களை ருசிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் மத்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.